ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பங்குனி மாதத்திற்கான ராசி பலன்கள். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகங்களும் மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. பங்குனி மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் மீன ராசியிலிருந்து வக்கிர நிலையில் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். பங்குனி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கடக ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலே இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்திலே சந்திர பகவான் பயணம் செய்வது மிகவும் சிறப்பை தரும். பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நடக்கக்கூடிய மாதமாகவே இந்த கடக ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது பங்குனி மாதம். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து பணம் வருவதற்கு கால தாமதம் ஆகலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்திலும் வெளிவட்டாரங்களிலும் பேசும்போது நிதானமாக பேசுவதே மிகவும் சிறப்பு. உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. யாருக்காகவும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. சில நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தைரிய வீரியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படலாம். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிறு குறு பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் மாறி அவர்களுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தான செய்திகள் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலே உச்ச பலத்துடன் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. தாய் வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டை நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். ரியல் எஸ்டேட் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்வையிடுகிறார்கள். புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் புத்திரபாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும். சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். களத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். களத்துறையின் மூலமாக அபரிமிதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை புத்திர ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். செவ்வாயினுடைய பார்வை ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே விடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவரெல்லாம் கடனிலிருந்து வீழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் சிலருக்கு அகலும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை
நிவர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே உங்களுடன் பணிபுரியக்கூடிய சக பணியாளர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிலேயே ஒரு அந்யோன்மை காலம். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டாளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்பட்டு கூட்டுத் தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். சிலர் கூட்டுத் தொழிலை கூடுதலான முதலீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரயஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதத்தின் 4ஆம் தேதியிலிருந்து வக்கர நிலையிலே அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையில் உங்களுக்கு வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்திலே ராகு பகவான் சூரிய பகவான் சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவைகளெல்லாம் ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவை உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அரசு வகையிலே சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலர் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கடிந்து வருகின்றது. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்றது. சிலர் வெளிநாடு செல்வீர்கள். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவீர்கள். பேராசிரியரின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் கடுமையான முயற்சிக்கு பிறகு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணி மாற நினைப்பவர்கள் புதிய பணி கிடைக்கும் வரை பழைய பணிகள் தொடர்வதை மிகவும் சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. லாபஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே அபரிமிதமான இரட்டிப்பான வருவாயை காண்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் அகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் அவ்வப்போது வருவதற்கான சூழல் உண்டு. செலவு விஷயத்திலே எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவுருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.